ஹாய் guys, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பேப்லோ நெருடா எழுதுனா ஓட் டு த ஆனியன் அப்படிங்கிற போயம் பத்தி தான் பார்க்க போறோம். பேப்லோ நெருடாவோட ஆல்டர் இன்ட்ரோ ஏற்கனவே முன்னாடி போட்ட வீடியோல இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சைடு நம்ம போயமுக்குள்ள போலாம். இந்த போயம்ல போயிட்டு எதை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னா ஒரு ஆனியன் பத்தி பேசியிருக்காரு. ஆனியன் பத்தி என்னடா பேசுறது அப்படிங்கும்போது நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஒரு பொருள் தான். ஆனா இதுக்கு இவ்வளவு அழகான கேரக்டரிட்டிஸ் இருக்கா அப்படின்னு தோன்ற அளவுக்கு இந்த போயம் வந்து அவர் எழுதியிருக்காரு. இப்போ வந்து போயமுக்குள்ள போலாம். Onion, luminous flask, your beauty formed petal by petal, crystal scales expanded you. ஓகே, இப்போ வந்து அந்த ஆனியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லூமினஸ் ஃபிளாஸ்க் அப்படின்னா அது சுற்றி அப்படியே ஷைனிங்காக அந்த ஒரு பர்பிளிஷ் கலரில் இருக்குல்ல அந்த ஷைனாக இருக்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உன்னோட பியூட்டி எப்படி அப்படின்னா பெட்டல் அந்த வந்து இதெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி கிறிஸ்டல் ஸ்கேல்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு அழகா நீ வந்து இருக்க. And in the secrecy of the dark earth, your belly grew round with dew. Under the earth, the miracle happened. Okay, இப்போ வந்து டார்க் எர்த் அப்படிங்கும்போது அண்டர் எர்த், எர்த்துக்கு அடியால வந்து இருக்க ஒரு சீக்ரெட் நீ உன்னோட அந்த பெல்லிங்கிறது வந்து இந்த பனி சுத்தி இருக்க அந்த கிளைமேட்டுக்கு வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் அண்டர் த எர்த் வந்து ஒரு மிராக்கல் வந்து அங்க நடக்குது. ஏன் அப்படின்னா அங்க வந்து நீ நீ வந்து இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. And when your clumsy green stem appeared and your leaves were born like swords in the garden. Okay, next உன்னோட அந்த லீவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த green stem பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நிலத்துக்குள்ள இருந்து ஒரு ஸ்வாட்ஸ் மேல நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கார்டன் போய் பார்த்தா அந்த ஊசி ஊசியா இருக்க வெங்காயத்தாள் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தா ஸ்வாட்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. The earth kept up her power, showing your naked transparency. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த வெங்காயம் மேல வந்து மண் இருக்குல்ல அது வந்து எப்படி இருக்குன்னா உன்னோட நேக்கடு டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா ட்ரெஸ் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்க விஷயத்த வந்து மறைக்கணும்னு சொல்லிட்டு எர்த்து வந்து அதோட மண்ணு அதோட ஃபுல் பவரையும் மேல காட்டுது. மேல வந்து மண் மூடி இருக்குல்ல அதை சொல்றாங்க. And as the remote scene lifting the breast of Aphrodite, duplicating the magnolia. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த எர்த்து வந்து அதோட ஃபுல் பவரையும் காட்டி உன்னோட டிரான்ஸ்பரன்சி வந்து மறைக்க பாக்குது. ஆனா நீ எப்படி இருக்க அப்படின்னா ஆப்ரோடைட் அப்படிங்கும்போது கிரீக் மித்தாலஜியில வந்து லவ் அண்ட் பியூட்டியோட காடஸோட பேர் தான் அது. அவங்க ஏன் இந்த இடத்துல அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கடல்ல வந்து இருக்க அந்த ஒயிட் ஃபார்ம் இருக்குல்ல அதுல இருந்து பானானவங்க அப்படின்னு அதுல சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட பிரீஸ்ட் எப்படி வந்து அந்த கடலை தாண்டி அந்த மேலே வந்ததோ அந்த மாதிரி நிலத்துல இருந்து நீ வந்து மேலே வந்து வளர்ந்துருக்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல டூப்ளிகேட்டிங் த மேக்னோலியா என்ன சொல்றாங்க. மேக்னோலியா அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ளாரு. அது வந்து ஆனியன் அந்த கலர்லயே இருக்கும். அதை வந்து நீ டூப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ டிட் த எர்த் மேக் யூ. ஓகே, அதனால வந்து இந்த மாதிரி தான் எர்த் வந்து உன்னை மேக் பண்ணுச்சு. ஆனியன் கிளியர் அஸ் அ பிளானட் அண்ட் டெஸ்டினேட்டட் டு ஷைன். நீ வந்து எப்படி அப்படின்னா ஒரு பிளானட் மாதிரி கிளியரா இருக்க. எப்படி வந்து ஒரு யூனிவர்ஸ்ல அந்த பிளானட் மட்டும் தனியா ரவுண்டா தெரியுதோ அந்த மாதிரி நீயும் தனியா தெரியுற. அண்ட் டெஸ்டினேட்டட் டு ஷைன் அப்படிங்கும்போது நீ வந்து படைக்கப்பட்டதே இந்த மாதிரி ஷைனை காட்டுறதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் கான்ஸ்டலேஷன் ரவுண்ட் ரோஸ் ஆஃப் வாட்டர் அப்பான் த டேபிள் ஆஃப் த புவர். கான்ஸ்டலேஷன் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி அந்த பேட்டர்னுக்கு ஒரு நேம் இருக்கும். அந்த மாதிரி தான் மேலேயும் வந்து அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இப்ப இந்த ஆனியன் எங்க இருக்கு அப்படின்னா ஒரு புவரோட வீட்டுல இருக்க ஒரு டேபிள் மேல வந்து இந்த ஆனியன் இருக்கு. அதாவது பேப்லோ நெருடாவோட வீட்டுல இருக்கு. ஓகே, இந்த நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா யூ மேக் அஸ் கிரை வித்வுட் ஹர்ட்டிங் அஸ் ஐ ஹேவ் பிரைஸ்ட் எவ்ரிதிங் தட் எக்ஸிஸ்ட். ஓகே, நீ வந்து எங்களை அழ வைக்கிற, எங்களை வந்து ஹர்ட்டே பண்ணாம அழ வைக்கிற, ஆனா என்னால முடிஞ்ச வரலும் வந்து நான் உன்னை பிரைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா ஆனா எனக்கு நீ என்ன ஹர்ட் பண்ணாலுமே அதாவது என்ன அழ வச்சாலுமே எனக்கு நீ எப்படி அப்படின்னா ஒரு பேர்ட் எப்படி அது டேஸ்லிங் ஃபெதர்ஸ் இருக்கோ அதை விட நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்றாரு. அதை நெக்ஸ்ட் டைம் சொல்றாரு பட் டு மீ ஆனியன் யூ ஆர் மோர் பியூட்டிஃபுல் தன் எ பேர்ட் ஆஃப் டேஸ்லிங் ஃபெதர்ஸ். பேப்லோ நெருடா வந்து ஆனியனை வந்து எது இந்த விஷயத்து கூட கம்பேர் பண்ணி அழகா இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னா பேர்டோட ஃபெதர்ஸ், ஹெவன்லி குளோப், இந்த குளோபோடையே நீ அழகுன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் பிளாட்டினம் காப்லெட் அப்படிங்கும்போது அது ஒன் டைப் ஆஃப் கிளாஸ், அதை அதோட ஷைனை விட நீ அழகா இருக்க அப்படி. நெக்ஸ்ட் வந்து அனிமோன் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் ஃப்ளார், அந்த பிளான்ட் அது எப்படி இருக்கோ நீ அதை விட உன்னோட இது வந்து அழகா இருக்குன்னு சொல்றாரு. அதான் நெக்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காரு ஹெவன்லி குளோப், பிளாட்டினம் காப்லெட், அன்மூவிங் டான்ஸ் ஆஃப் எ ஸ்னோயி அனிமான். அண்ட் த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் த எர்த் லிவ்ஸ் இன் யுவர் கிறிஸ்டலின் நேச்சர். ஓகே, இந்த உலகத்தோட மொத்த ஃப்ராக்ரன்ஸும் எங்க இருக்குன்னா உன்னோட வந்து இந்த கிறிஸ்டலின் நேச்சர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டினரியா ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்த இவ்வளவு அழகா வந்து இவர் சொல்லியிருக்காரு.